ஸ்ரீமத் பரம் பிரம்ம குரும் வதாமி ஸ்ரீமத் பரம் பிரம்ம குரும் பஜாமி ஸ்ரீமத் பரம் பிரம்ம குரும் ஸ்மராமி ஸ்ரீமத் பரம் பிரம்ம குரும் நமாமி. நம் அனைவரின் உள்ளத்திலும் இறைவன் உறைகிறார். இறைவனை மறப்பதாலும் இறை சிந்தனையிலிருந்து விலகுவதாலும் தான் மனிதன் துயரக்கடலில் தவிக்கிறான் என்று குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார். கலியுகத்தில் யாகம், யோகம், விரதம், தவம் போன்ற கடின சாதனைகள் எளிதல்ல. மேலும் இன்றைய வாழ்க்கை முறை மிகவும் மாறியுள்ளது. சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை யாருக்கும் நேரமில்லை. உடல் மன ஆற்றல் குறைந்து புத்தியும் மனமும் அலைபாய்வதே அதிகமாகி உள்ளது. ஆகவே ஆன்மீக முன்னேற்றத்திற்கான எளிய வழி ஒன்றே இறை நினைவும் திருநாம ஜபமும். நாமாகவே இறைவன் பெயரை சொல்லலாமே, குருவிடம் சென்று மந்திரம் ஏன் பெற வேண்டும் என்ற எண்ணம் எழலாம். ஞானிகள் விளக்குவது, மந்திரத்தை நூலிலிருந்தும் அறியலாம். ஆனால் ஆன்மீக முன்னேற்றம் பெற்ற குருவிடமிருந்து நேரடியாக பெற்றால் அதன் பலம் அதிகம். குரு இறைத்தன்மை நிரம்பியவர். அவரது வாழ்க்கையும் உபதேசமும் இறைவனை உண்மையிலேயே அடைய முடியும் என்ற உறுதியை நம் உள்ளத்தில் விதைக்கின்றன. சாதனையில் மனச்சோர்வு வந்தாலும் குரு அருள் ஆன்மீக உற்சாகத்தை நிலைநிறுத்தும் ஆதாரமாகிறது. நமது சாஸ்திரங்கள் குருவின் மகிமையை அளவில்லாமல் போற்றுகின்றன. சம்சாரமாகிய நிலையற்ற மரப்படகில் ஏறி நரக சமுத்திரத்தில் மூழ்குகின்ற நம்மை காக்கும் குருவை வணங்குகிறேன் என்று கூறுகின்றன. சம்ஸ்கிருதத்தில் கு என்ற எழுத்து இருளையும் ரு என்ற எழுத்து ஒளியையும் குறிக்கும். ஞான ஒளியால் அக இருளை நீக்குபவரே குரு. அவரை சாதாரணராக எண்ண வேண்டாம். அவர் இறைமயம் என்பதில் ஐயமில்லை என்று வேதம் வலியுறுத்துகிறது. உலக பந்தங்களில் இருந்து விடுபட மகான்களின் சகவாசமும் ஆன்மீக உபதேசமும் அவசியம். சத்குருவின் அறிகுறிகள் உண்டு. காசி சென்றவரிடமே காசியை பற்றி கேட்க வேண்டும். வெறும் வாசக ஞானம் போதாது என்று குருதேவர் கூறுவார். சத்குருவை கண்டவுடன் மனிதன் உருப்பெற தொடங்குகிறான். குரு கடாட்சம் சாதகரை இறைவனிடம் சேர்க்கும். மிருகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு மனிதனின் பகுத்தறிவு. நன்மை தீமை அறிந்து உயர்ந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றும் திறனே தர்மம். அதுவே மனிதனை மிருகத்திலிருந்து வேறுபடுத்துகிறது. பெற்றோர் நமக்கு உடலை அளித்தவர்கள், ஆகவே மதிக்கத்தக்கவர்கள். ஆனால் தர்ம அதர்ம வழியை உணர்த்துபவர் குரு. அதனால் அவர் தாய் தந்தையை விடவும் உயர்ந்த மரியாதைக்குரியவர். குருவின் மேல் ஆழ்ந்த மரியாதை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் கல்வியினாலோ செல்வத்தினாலோ எழும் அகந்தையால் யாராவது குருவை அவமதித்தால் அது மிக பெரிய தவறாகும். அதனால் ஆன்மீக வளர்ச்சி தடுபடும். சுவாமி விவேகானந்தர் குருவின் தகுதிகளை அழகாக விளக்குகிறார். அவர் பாவமற்றவராக இருக்க வேண்டும். சாஸ்திரத்தின் ஆழ்ந்த உணர்வை உடையவராக இருக்க வேண்டும். சீடனின் ஆன்மீக தேவைக்கு ஏற்ற வழிகாட்டுதலை வழங்கும் உள்ளுணர்வு வேண்டும். உலகியலான நோக்கம் ஏதுமின்றி சீடனின் நலனையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும். இதனுடன் தொடர்புடைய நிகழ்ச்சி ஒன்று சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் கூறியிருக்கிறார். ஐயங்களால் நிரம்பிய மனதுடன் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சந்திக்க செல்வேன்.
தக்ஷிணேஸ்வர காளி கோவிலில் அவருடைய அறை பக்தர்களால் நிரம்பி இருப்பதை பார்த்தால் வருந்துவேன். ஆனால் குருதேவர் என்னை அன்புடன் வரவேற்பார், உட்காரச் சொல்வார். பக்தர்களுடன் உரையாடும் போதே என்னை துன்புறுத்திய ஐயத்தை தாமே எடுத்துரைத்து முற்றிலும் நீக்கிவிடுவார். ஞான ஒளி பெற்ற குரு எப்போதும் ஆனந்த நிலையில் இருப்பார். அமைதியே அவரது ஆபரணம். அவர் ஆத்ம நிலையில் நிலைத்திருப்பார். அவர் தங்கும் இடம் புனிதமானது. உண்மையான குரு மந்திரத்தை மட்டும் அளிப்பதில்லை, அதன் சக்தியையும் அருள்கிறார். சீடனை உள் மனத்தில் வழி நடத்துகிறார். குரு அருளால் கிடைக்கும் ஒரு மந்திரத்திற்கே உலகப் பொருள் எதுவும் ஈடாகாது. அது அக இருளை நீக்கும் தெய்வீக ஒளி, ஆன்மீக பிறவியை அளிக்கும் அருள். கற்பூரம், குங்குமம் போன்றவை நறுமணம் பரப்புவது போலவும், காலங்கள் தாமே மாறுவது போலவும், நிறை பொருளான பரபிரம்மம் எப்போதும் நிலைத்திருப்பது போலவும், யார் குருவை தியானிக்கிறார்களோ அவர்கள் இயல்பாகவே இறை நிலையை, மோட்ச நிலையை அடைகிறார்கள். சுவாமி சிவானந்தர் குருவின் தெய்வீக ஸ்பர்சத்தை பற்றி கூறுகிறார். ஒருமுறை நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு சேவை கொண்டிருந்த போது அவர் பேரானந்த நிலையில் என்னை தொட்டார். அதன் விளைவாக ஆழ்ந்த தியான நிலையில் அனைத்தும் எனக்கு வெளிப்பட்டது. நான் நித்தியமும் சுதந்திரமுமான ஆத்மா என்பதை உணர்ந்தேன். மேலும் குருநாதர் மனிதராக அவதரித்த இறைவன், மனித குல நலனுக்காக பிறந்தவர் என்பதையும் உணர்ந்தேன். அவருக்கு சேவை செய்வதற்காகவே நான் இவ்வுலகில் இருக்கிறேன் என்பதையும் தெளிவாக அறிந்தேன். இறைவன் அவதார ரூபத்தில் வரும்பொழுது அவரின் கருணை வெள்ளமாக பாய்ந்து அனைவரையும் ஆட்கொள்கிறது. எங்கெல்லாம் உளமார்ந்த ஏக்கமோடு சாதகர்கள் இறைவனை அன்புடன் அழைத்தனரோ அங்கெல்லாம் குருதேவர் தானே சென்று அவர்களுக்கு நல்லுபதேசம் தந்திருக்கிறார். அதனால்தான் ஒரு பக்தர் கர்வத்துடன் சொல்லி இருக்கிறார், நான் குருநாதரை நோக்கி ஒரு அடியும் எடுத்து வைக்கவில்லை, அவரே 100,000 அடி வைத்து என்னிடம் வந்தார். ஒருமுறை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தமது அறையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். பாபுராம் மற்றும் இன்னும் சிலர் ஹாஜ்ராவுடன் பேசிக் கொண்டிருந்தனர். பாபுராம் மகாராஜ் பிற்காலத்தில் சுவாமி பிரேமானந்தர் என்று போற்றப்பட்டார். ஹாஜ்ரா அவர்களிடம் கூறினார், நீங்கள் எல்லாரும் இளைஞர்கள், அனுபவமற்றவர்கள். பல நாட்களாக ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சந்தித்து வருகிறீர்கள். அவர் உங்களுக்கு பழங்களும் இனிப்பும் தந்து மகிழ்வித்து வைத்திருக்கிறார். அவரை வற்புறுத்தி அழுத்தி எங்களுக்கு சக்தி வேண்டும், செல்வம் வேண்டும் என்று இதெல்லாம் சொல்லுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். இதை கேட்டவுடனே குருதேவர் படுக்கையிலிருந்து எழுந்து விரைந்து சென்று, பாபுராம், உடனே என் அறைக்குள் வா, அவன் கணக்கு போடுவான், அவனுடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்காதே என்று உரக்க சொன்னார். பின்னர் அவர் கூறினார், பிச்சைக்காரன் பணக்காரனை தொந்தரவு செய்தால் வெறுப்படைந்து ஒரு நாணயத்தை எறிந்து போய்விடு என்று சொல்வார். ஆனால் நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள், என்னிடமிருந்து எதையும் கேட்க வேண்டியதில்லை, என்னிடம் உள்ளதெல்லாம் உங்களுக்கே சொந்தம் என்று சொன்னார். இதுவே குரு சீடர் உறவின் உண்மை. ஒருமுறை சுவாமி திரிகுணாதீதானந்தர் நள்ளிரவில் சுடுகாட்டில் சில தாந்திரிக சடங்குகளை செய்ய விரும்பினார். இதற்கு சுவாமிஜி அனுமதி வழங்க மாட்டார் சுவாமி விவேகானந்தர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் யாருக்கும் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக அவர் நள்ளிரவில் சுடுகாட்டிற்கு போகிறார். ஆனால் அவர் ஆச்சரியமாகவும் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் திடீரென்று சுவாமிஜி வந்து, நீ எங்கு செல்கிறாய் என்று அவரை தடுத்தார்.
பின்னர் கூறினார், ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என் கனவில் தோன்றி நீ எங்கு செல்கிறாய் என்பதையும் நீ அங்கு செல்லக்கூடாது என்பதையும் தெரிவித்தார். அவர் இத்தகைய எல்லா சாதனைகளையும் செய்தது நமக்காகவே. ஆகையால் நமது மனதை அவர் மேல் நிலைநிறுத்தி வைத்திருப்பதே போதுமானது என்றும் சொல்ல சொன்னார். பாரதத்தில் ஆண் பெண் என்ற வேற்றுமை ஒரு நாளும் இருந்ததில்லை. பெண்களும் குருவின் ஸ்தானத்தை அலங்கரித்துள்ளார்கள். குருவே தாய், அவரே தந்தை, தெய்வமும் அவரே, அவரே பரமகதி. ஒருவேளை சிவன் யார் மேலாவது கோபப்பட்டால் குருவால் அவனை காப்பாற்ற முடியும். ஆனால் குரு யார் மேலாவது கோபப்பட்டால் அவனை காக்க யாராலும் முடியாது என்கிறது சாஸ்திரம். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு பிரம்மச்சாரி சிவ பூஜை செய்து கொண்டிருந்தார். துரதிருஷ்டவசமாக ஒரு நாள் சிவலிங்கம் அவரது கையில் இருந்து தவறி கீழே விழுந்து உருண்டு விட்டது. அருகில் யாரும் இல்லை என்று நினைத்து தன்னை யாரும் கவனிக்கவில்லை என கருதி அவர் அந்த லிங்கத்தை எடுத்து தூய்மைப்படுத்தி எதுவுமே நடக்காதது போல் பீடத்தில் மீண்டும் வைத்து விட்டார். ஆனால் அடுத்த நாள் ஒரு பக்தை அன்னையிடம் வந்து அதிகாலை தான் கண்ட கனவை விவரித்தார். சிறு பையனாக சிவபெருமான் ஆடிக்கொண்டு அவன் என்னை கீழே தவறவிட்டான் என்று கூறினார் என்று இந்த பக்தர் அன்னையிடம் கூறினார். இதை கேட்டவுடனே பூஜாரி பயத்தால் உறைந்து நின்றுவிட்டார். அப்போது அன்னையார் அன்புடன் சிவபெருமானை நோக்கி, நீயே முழு பிரபஞ்சத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறாய், உன்னை யார் கீழே போட முடியும் என்று கூறினார். அந்த பூஜாரியை அன்புடன் மன்னித்து இனிமேல் மிகுந்த கவனத்துடன் இருக்கும்படி அறிவுறுத்தினார். குருவுக்கு செய்யக்கூடிய சிறந்த சேவை இறைவனை உணர்ந்து காண்பது, பரபிரம்மத்தின் அறிவை அடைவது. அதற்கு அடுத்த சிறந்த சேவை அந்த உணர்வை அடைய மனமும் வந்து முயற்சி செய்வதே ஆகும். மற்றொரு சேவை இறை அருளின் மகத்துவத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து அவர்களுக்கு மன அமைதியும் ஆறுதலும் அளித்தல் மற்றும் ஆன்மீக பாதையில் அவர்கள் முன்னேற உதவுவது. உண்மையான குரு பரம்பரையுடன் இணைந்திருக்கிறோம் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அதன் அருளையும் வாய்ப்பையும் வீணாக்காமல் மனதை நிலைநிறுத்தி குரு கிருபையால், குரு சக்தியால் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவதே நமது கடமை. குருவின் மேல் ஆழ்ந்த மரியாதையுடன் நம்பிக்கை வைத்திருத்தல், அவருடைய அறிவுரைகளை பின்பற்றுதல் மற்றும் பக்தியுடன் சாதனை செய்வதே நம் வாழ்வில் அமைதியையும் ஆனந்தத்தையும் அளிக்கும். உருவத்தில் அறிவாய், உணர்வினில் அருளாய், என்னுள் எரியும் ஞான விளக்காய், குருவே போற்றி. குருவின் பொன்னடி போற்றி.